பயங்கரமான ஆக்சிடென்ட்ல இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டா. இவளோட பெரிய பொண்ணு அப்பா வேணாம் அம்மா வேணான்னு எங்களெல்லாம் உதறி தள்ளிட்டு வேற மதத்துக்காரனோட ஓடி போயிட்டா. போனவ 2 குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு ஃப்ளைட் கிராஷ்ல புருஷனும் பொண்டாட்டியும் இறந்துட்டாங்க. அன்னைக்கு ஆரம்பிச்ச பிரச்சனை தான் இன்னைக்கு வரைக்கும் நீடிச்சிட்டு இருக்கு. உங்க குலதெய்வத்தோட சாபம் தான் உங்க எல்லாரையும் இப்படி ஆட்டி படைக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து நாங்க எந்த குலதெய்வ கோயிலுக்கும் போனதில்லை குறிச்சி. எல்லாம் பணம் சம்பாதிக்கிற ஆசையில சொந்த ஊரை விட்டு போய் பூர்வீகத்தையும் குலதெய்வத்தையும் மறந்துடுறாங்க. அதே தப்பை தான் நீங்களும் செஞ்சிருக்கீங்க. சாமி, எங்களோட பிரச்சனைக்கும் குலதெய்வத்துக்கு என்ன சம்பந்தம்? தினமும் வீட்டில் பூஜை பண்றது முக்கியம் இல்லை. வருஷத்துல ஒரு நாள் உங்க குலதெய்வ கோயிலுக்கு போய் பூஜை பண்றது தான் முக்கியம். ஏன்னா உங்க